அதெல்லாம் முடியாது. என் பொண்ணு சாயங்காலம் ஊருக்கு போறா. ஒண்ணு பொருளை கொடு, இல்ல காசை கொடு. அம்மா, ஒரு 2 நாள் எப்படியாச்சும் தந்துறேம்மா. என்னையா இது அநியாயமா இருக்கு? காசை வாங்கி வச்சுக்கிட்டு பொருளை இல்லன்ற, துட்டு இல்லன்ற, மரியாதை கட்டு போயிடும். இத பாருங்கம்மா, இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து கத்திர எல்லாம் வச்சுக்காதீங்க. அம்மா நீங்க போயிட்டு வாங்க, நான் அப்பா வந்தனே எப்படியாவது காசு வாங்கி கொடுத்துறேன். என்னடி இது? அப்பா வரட்டும், ஆட்டுக்குட்டி வரட்டுங்கிற? அம்மா. காசு வாங்கினது யாரு? தானே போஸ், மரியாதையா காசை கொடு, இல்ல மானத்தை வாங்கிடுவேன். அம்மா நான் தான் சொல்றேன்ல, அந்த காசுக்கு நான் பொறுப்பு. நீ என்னடி பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்க? உன் வேலையை பார்த்துட்டு போ. அம்மா இந்த மாதிரி வீட்டுக்குலாம் வந்து சத்தம் போடாதீங்கம்மா. என் காசை கொடுத்தா நான் ஏன் சத்தம் போடுறேன்? நீ ஒரு சின்ன பொண்ணு என்கிட்ட முறைக்கிற? குடும்பம் ஆடியது சரியான ஃப்ராடா இருக்க. உனக்கு ரோஷம் வந்தா உன் செயினை கைட்டு கொடுத்துட்டு போ. ஏமா சின்ன பொண்ணு கிட்ட போய் கண்ணா வேணான்னு பேசிட்டு இருக்கீங்க? நீ வேற வந்துட்டியா? அப்படின்னா நீ எனக்கு காசை கொடு. எவ்வளவு தரணும்? 750 ரூபா கொடுக்கணும்.